ரொம்ப முக்கியம். ராஜ்யத்தையும் இந்த சிலுவையும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிலுவையை கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் சிலுவையில் பாடுபட்டு மரித்தார்? ராஜ்யத்தை கொண்டு வரும்படி. சிலுவை மூலமாக தான் ராஜ்யம், சிலுவை மூலமாக தான் ராஜ்யம். இது என்ன காண்பிக்குது? ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் நம்ம சிலுவையை பார்க்கும்போது என்ன காண்பிக்குது? வெறும் நான் சிலுவையை நம்புகிறேங்க, இயேசுவை நம்புகிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பரலோகம் போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் பத்தாது. அப்படின்னு நம்ம சொன்னால் பத்தாது. வெறும் அதில் தேவன் பிரியப்படுவதில்லை. தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒருத்தர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாலே பரலோகமே கொண்டாடுதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் பரலோகம் என்ன எதிர்பார்க்குது? ஒருத்தர் ரட்சிக்கப்படுறப்போ நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் பெரிய பார்ட்டியே நடக்குது. ஒருத்தர் மனம் திரும்பி இயேசு அண்டை அவங்க வாழ்க்கையை கொடுக்குறப்போ பெரிய பார்ட்டி நடக்குது. எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்ட பிறகு சரி நீ அப்படியே பரலோகம் வந்து சேர்ந்தா போதுன்றாங்களா? பரலோகத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ ராஜாவை போல மாறு, ராஜாவை போல வாழு, அந்த ஒரு வாழ்க்கைக்கு என்ன போ அப்படின்றதற்கு பரலோகமே காத்து கொண்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வெறும் நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் சேர்ந்தா அது கர்த்தருக்கு முழு பிரியம் இல்லைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னது போல் எனக்கு பிரியங்க, எனக்கு பிரியம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார்? என் நினைவுகள் உன் நினைவுகள் எனக்கு போதாதுன்றார். அவருக்கு போதாதான். அவர் என்ன விரும்புகிறாரு? நாம் ராஜாவை போல் வாழணும். அதுதான் ஒரு ஒரிஜினல் பிளான். ராஜாவை போல் இருந்த மனுஷன் அடிமையை போல் ஆயிட்டான். இப்போ அந்த அடிமையத்தை கொண்டு திரும்ப மீட்டு எடுத்து ஒரு ராஜாவை போல் மாற்றணும். அதற்கு தான் இதெல்லாமே. பாவத்தை மன்னிக்கிறது, அவனை தேவனண்டை கொண்டு வர்றது, தேவனண்டை ஒப்புரவாக்குறது, அவனுக்கு திரும்ப அந்த இழந்து போன அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்து அவனை உயர்த்தி வச்சு அவனை திரும்ப ஆள வைக்கணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இதில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று தேவன் நம்முடைய இருதயத்தை ஆளணும். தேவன் நம்முடைய இருதயத்தை ஆளணும். அப்போ தான் நம்ம மீதி எல்லாத்தையும் ஆளலாம். எப்படிங்க? தேவன் நம்மளை ஆண்டாதான் நாம் எல்லாத்தையும் ஆள முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு அவர் உங்களை ஆள்றாரோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஆளலாம். எந்த அளவுக்கு அவர் உங்களை ஆள்றாரோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஆளலாம். அல்லது இப்படி சொல்கிறேன், அவர் பேச்சை எந்த அளவுக்கு கேட்குறனோ எல்லாமே என் பேச்சை கேட்கும். அதானே ஆதாம் ஃபஸ்ட்டு அவனுடைய நிலை. அவர் பேச்சு எந்த அளவுக்கு கேட்கலையோ அந்த அளவுக்கு எல்லாமே என்னுடைய பேச்சை கேட்காது. ஆள்றதுன்னா மற்ற ஆட்களை ஆள்றது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க.